வைக்காம முகம் பார்த்து உலகம் அத மறந்து உன ரசிச்சேன். அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொருத்தமான 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராம இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிற வாடி. அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொருத்தமான 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராம இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிற வாடி. மறைச்சேனே நெஞ்சில் மறைச்சேனே நெருங்காத என்ன நெருங்காத. ரீரி பாப்ப மப கம தப கம திரி ரீரி பாப்ப மப கம தப கம திரி சனிரி சாச பப கம தப கம திரி பத பாப்ப சனிரி சாச ராத பா. புரிஞ்சுக்கிட்டு வாழ ஒருத்தி சிறகடிச்சு வந்தாளே. பல வருஷ கனவை குவிச்சு அஞ்சடிய நின்னாளே. கூட அவ இருந்தாலே போதும் கோபுரமாய கூறமாறும். வரி வரிய கவிதை எழுதி இருவிழியில் அடைச்சாளே. நடு இரவில் நடப்ப அனுப்பி கனவை கொள்ளை அடிச்சாளே. ஒத்த விரல் பட்டாலே போதும் 10 ஜென்மம் என் மூச்சு வாழும். உசுருக்கும் மேல உன்னை உள்ளுக்குள்ள வைக்க போறேன். இனி உள்ள நாள வாழ 10 விரல் கோக்க போறேன். காதல் நான் என்னன்னு நான் ஊருக்கு தான் காட்ட போறேன். உனக்குள்ள என்ன நானும் பார்க்க போறேன்டி. அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொருத்தமான 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராம இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிற வாடி. அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொருத்தமான 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராம இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிற வாடி. அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொருத்தமான 100 இருக்குதே போடி.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் பெரியவர். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. கொக்கவடி காலம் சென்ற சகோதரர் சோமனுடைய அன்பு மகன் ஏகபுத்திரன் தம்பி முரளி என்கிற ஜோயனுக்கும் கும்பகோணம் பகுதியில் மாத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரர் ஆரோக்கியசாமி எலிசபெத் தன்னுடைய அன்பு புதல்வி ஏக புதல்வி திருநெறிச்செல்வி அனிதா ஜாஸ்மின் இவர்களுக்கும் திருமணம் செய்வதாக பெரியவர்களாலும் பரிசுத்தவான்களாலும் ஏக மனதோடு நிச்சயிக்கப்பட்டு இந்த நாளில் திருமண வைபவம் நடக்க இருக்கிறது. தேவ தூதர்கள் மத்தியிலே, தேவ பிரசனத்தின் மத்தியிலே, பரிசுத்தவான்கள் மத்தியிலே, இரு சொந்த பந்தம், உறவுகள், நட்புகள் அனைவர் மத்தியிலையும் இந்த திருமண நிகழ்வு சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதுக்கு முன்பாக நான் இங்கு வந்திருக்கக்கூடிய இரு குடும்பத்தாரையும், இரு உறவுகளையும், இரு நண்பர் ஐக்கியங்களையும், சபை ஐக்கியங்களையும் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஊட்டியானி திருச்சபை சார்பாக நாங்கள் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சி திருமண நிகழ்வு தொடங்குகிறது. ஆரம்ப ஜபமாக பருத்தூர் பகுதியில் ஊழியம் செய்து வருகிற உடைய சகோதரர் அண்ணன் சேகர் அவர்கள் ஆரம்ப ஜபத்தை செய்யும்படி அன்போடு அழைக்கிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்திருந்து, ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்திருந்து பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வல்லமை நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உயர்ந்தவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமையானவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அற்புதனை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அதிசயமான தேவனே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். லீலின் புஷ்பமே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உன்னதமான தேவனே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சகலத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வல்லமை நிறைந்த தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாத இருக்கிறவரே, எங்களோடு இருந்து பெரிதான காரியங்களை செய்கிறவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த விவாகத்தை கர்த்தாவே கரத்தில் நான் கொடுக்குறப்பா. நீரே முன்னேறி நடத்துகிறார். தொடக்கம் முடிவுரை கர்த்தாவே உங்க அபிஷேகம் ஆகும் இல்லவாட்டுப்பா. கத்த பாதுகாத்து கொள்ளும், தொடர்ந்து நடக்கும். இயேசு நமக்கு இருக்கிறார். அமருங்க. கர்த்தர் நல்லவர். திருமணம் நம்முடைய வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில கடவுள் நியமித்த ஒரு அற்புதமான மரம். எல்லாரும் சொல்வார்கள் திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். காரணம் என்னவென்றால், இந்த திருமணம் இன்று நேற்று உருவாக்கப்படவில்லை. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனால் உருவாக்கப்பட்டது. தேவனே ஒன்றி வளர்ந்திருக்கிறார், தேவனை விதை போட்டிருக்கிறார் அந்த திருமணத்திற்கு. ஆகவேதான் அது இன்று வரை கிடைத்திருக்கிறது மனித வாழ்க்கையில். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அதை யாராலும் அழிக்க முடியாது. அந்த பந்தத்தை யாராலும் முறிக்க முடியாது. அப்படிப்பட்ட பந்தத்தை கடவுள் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆதியிலே மனிதனை ஆண்டவர் படைத்தார், ஆதாம் ஏவாள் என்று. அவர்களை முதலாக அவர் படைத்திருந்தாலும் அவர் இருவரையும் திருமணம் செய்து வைத்தது நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அந்த பந்தத்தை இதுவரையும் மனித சமுதாயத்தில், மனித வாழ்க்கையில் நடத்தி வருகிறார்.
அது மிகப்பெரிய உறவு. அந்த உறவுக்குள் யாரும் நுழைய முடியாது. அந்த உறவுக்குள் யாரும் பதிகை போட முடியாது. அப்படிப்பட்ட உறவு அது மிக புலமானது, மிகவும் ஆழமானது. அதற்கு நாம் எதையும் நிகராக சொல்ல முடியாது. கடவுளை ஏற்படுத்தி வைத்த அது உறவு மகிமை உண்டாது. இப்போ நம் ஆண்டவரை சிறிது நேரம் கனம் பண்ணிவிட்டு அதனை பிறகு நம்ம திருமண காரியங்களுக்கு செல்ல போகிறோம். எல்லா விதத்திலையும் கடவுள் வழிபாடு என்பது ரொம்ப அவசியமானது. எல்லா மதத்திலையும் அது இருக்கிறது. கடவுள் வழிபாடு, கடவுள் வழிபாடு செய்யாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே செய்வது இல்லை. கடவுளை துதி பாடிவிட்டு அதன் பிறகு நாம் அதற்குள் செல்லும் பொழுது நமக்கு ஒரு நல்லதாக அமையும் என்று நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் இப்பொழுது நாம் கடவுளை சிறிது நேரம் துதிக்க போகிறோம். நாம் பல பேர்களிலே கடவுளை நாம் வழிபட்டாலும் ஒரே ஒருவர் தான். கடவுள் என்பவர் ஒருவர் தான். பல பெயர்களிலே, பல உருவங்களிலே, பல வழிபாடு முறைகளை நம்ம கைக்கொண்டாலும் கடவுள் என்பவர் ஒருவரே. எப்படிப்பட்ட பக்திமானாக இருந்தாலும், எந்த மதத்தவரை சார்ந்தாலும், அது எந்த மாதிரியான பக்தியில அவர் வாழ்ந்திருந்தாலும், கடைசியாக அவர் எத்தனை நாமங்களை உச்சரித்தாலும், 33 தெய்வங்கள் என்று சொல்லுகிறோமே, அத்தனை நாமங்களை உச்சரித்தாலும் கடைசியாக ஒரு பாதிப்பில் வருகிற பொழுது, தாங்க முடியாத துயரம் என்று வருகிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கடவுளே உனக்கு கவலை இல்லையா? எத்தனை தெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க, பயிரை சொல்லி சொல்லி கும்பிட்டுருப்பாங்க, நாமங்களை உச்சரித்திருப்பாங்க, எழுதி பார்த்திருப்பாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கடைசியா சொல்ற ஒரு வார்த்தை, கடவுளே நீ கேட்க மாட்டியா? அந்த கடவுளை தான் இப்படி வழிபட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லலாம் ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மனித வார்த்தை அல்ல. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையானது மனித வார்த்தை அல்ல. இது கடவுளுடைய இடத்திலே புலங்குகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது நமக்கு சங்கோச்சமா இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையில அற்புதம் இருக்கிறது. இந்த வார்த்தை இந்த பூமிக்குரிய வார்த்தை அல்ல. இது பரலோகத்தில கடவுளுடைய தூதர்கள் மத்தியில புலங்குகிற சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான் ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுவது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா தேவ தூதர்களே சொல்லுகிற வார்த்தை. இதை நீங்கள் நானும் சொல்வது மிகப்பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மகிமையான மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் கண்களை மூடி உட்கார்ந்தவனமாகவே கண்களை மூடி சிறிது நேரம் ஆண்டவரை நாம் வணங்குவோம். அன்புள்ள பிதாவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர். மனிதனை மீட்பதற்காக, மனிதர்களை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு மனித அரசம் மறித்து, ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எல்லா கண்களும் பார்க்கும்படியாக ஏறி சென்று இன்று நீ பிதாவின் வலதுபுறத்தில் இருக்கிறீர்கள். ஆண்டவர், இன்றைய பூமியிலே பரிசுத்த ஆவியாக நீர் உலாவிக் கொண்டிருக்கிறார். மனிதர்கள் எங்கே கூடுகிறார்களோ அங்கே ஆண்டவர் இறங்கி வருகிறீர். மனிதர்கள் எங்கே கூடுகிறார்களோ அங்கே ஆண்டவர் இறங்கி வருகிறார். அவர் வித்தியாசம் பார்க்காதவர், அவர் வேறுபாடு பார்க்காதவர், எந்த ஒரு மனிதன் தீட்டு துறப்பு என்று பார்க்காதவர், எல்லா மனிதர்களும் இறங்கி வந்து அங்கே வாசம் என்று விரும்புகிறார். அங்கே வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை வந்திருப்பதற்காக சோதரம் நீருக்கு நடவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளையின் முகத்தையும் என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர், நீ உயர்ந்தவர், நீ உயர்ந்தவர், நீ உயர்ந்தவர், நீ உன்னதர், நீ உன்னதர், நீ உன்னதர், நீ உன்னதர். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. உமக்கு நிகரான ஒருவரை இல்லை. உமக்கு ஆண்டவர் நிகரான தெய்வம் யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே நல்லவர், நீரே வல்லவர், நீரே உயர்ந்தவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகிமை நிறைந்தவர், நீரே மாற்றங்கள் நிறைந்தவர், நீரே அற்புதமானவர், நீரே அதிசயமானவர். மனிதனுக்குள்ளே வந்து தங்கி வாசம் பண்ணுகிற கடவுள் ஒருவர் மட்டுமே, இயேசு மட்டுமே. மனிதனோடு மனிதனாய் தங்குகிறவர், மனிதனோடு மனிதனாய் வாசம் பண்ணுகிறவர், மனிதனோடு உலாவ விருப்பம் பண்ணுகிறவர், மனிதனை கரம் பிடித்து நடத்த ஆசைப்படுகிறவர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசனம், இறை பிரசனம் நடுவில் வந்திருப்பதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நீ தொடர்ந்து நடத்துங்கப்பா, ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிதான காரியத்தை செய்கிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்பொழுது மாப்பிள்ளை வணங்குகிற நேரம் இந்த திருமணத்தினுடைய கதாநாயகனாக, இந்த திருமணத்துடைய நடுநாயகனாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை நாம் அழைக்கிற சமயம் இப்பொழுது உடன் ஊழியர்கள் அனைவரும் முன்னே வந்து அருமையான தம்பிமார்கள் முன்னே வாருங்கள். உடன் ஊழியர்கள் வரலாம்.
வந்து மாப்பிள்ளை அழைத்து கொண்டு வரும்படி வருகிறோம். இப்போது பெண் அழைப்பு முக்கியமான நேரம். அன்பு சகோதரிகள், ஜபக்குழுவில் உள்ள சகோதரிகள் உள்ளே வாங்க. பெண் அழைப்பு பெண்ணை கடைசி அழைச்சுவாங்க. கீழே இருந்து அழைச்சுதான் சரிதான். வேலைக்கு வந்திருக்கார்கள். ஒரு கண்கொள்ளா காட்சி. எல்லாம் நம்ம தரங்க தட்ட போகிறோம். அடுத்ததாக வேத வாசிக்கிற நேரம். வேதத்தில் ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்? ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு மணமகன், ஒரு மணமகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் முன்கூட்டியே அவர் அவங்க எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு மணமகன் ஒரு மணமகனை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், ஒரு மணமகனை ஒரு மணமகள் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் சிறப்பாக எழுதி கொடுத்திருக்கிறார். அது நிறைய ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கை தான் இன்றைக்கு நாம் தமிழ் சமுதாயம் கடைபிடித்து வருகிறது. கவனிங்க, வேதம் என்பது ஏதோ அது கிறிஸ்தவர்களுக்குள்ள வேதம் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. இந்த வேதம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. இன்னும் சொல்ல போனால் இந்த வேதத்தின்படிதான் தமிழ் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழருடைய வாழ்வு முறை இந்த வேதத்துல என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்
தமிழுடைய பண்பாடும் இந்த வேதமும் ஒத்து போக முடியும். இதன்படிதான் ஒரு பெண்ணையும் ஒரு மாப்பிள்ளையும் பார்த்து முடிக்கிறோம், திருமணத்தை முடித்து வைக்கிறோம், வாழ்க்கை அமைத்து வைக்கிறோம். அது எப்படி வாழ வேண்டும் என்பதும், எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதும், எப்படி சொந்த பந்தங்களை கையாள வேண்டும் என்பதும், எப்படி பொருளாதாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும், பின் சந்ததை உருவாக்க வேண்டும் என்பது குறித்தும் திட்டமும் தெளிவுமாக இந்த வேதம் நமக்கு போதி தருகிறது, கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு வேதத்தில் இருந்து சில பகுதி வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்திலிருந்து கடைசி வரை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் பகுதியை வாசிப்பதற்கு கும்போணப்பகுதியில் ஊழியம் செய்து வருகிற அன்பு சகோதரர் முன்னே வந்து நாங்கள் பயன்படுத்திடுவாங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போலும் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபொழுது தலை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமின்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தார். பின்பு அவனும் அவனோடு உள்ள மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமான இடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றார். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாயிரம் பெண்ணும் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள், நான் என் எஜமான இடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதனையும் அனுப்பிவிட்டு ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கொடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோட கூட போனார். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்துக் கொண்டு போனான். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய் ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டார். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னார். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். அன்பு செலுத்தணும் என்பதை குறித்த ஒரு வேத பகுதி நாம் வாசிக்க போகிறோம். எபேசியர் ஐயா அவர்கள் முன்னே படிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20 to 33 வரை வாசிப்போம்.
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். ஆமென். நன்றி. அடுத்ததாக முக்கியமான காரணம், நமத்தில மணமகன் மணமகள் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரை குறித்துமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? அவனை எல்லாருக்கும் தெரிஞ்சது வாய்ப்பு இல்லை. அவன் நெருக்கமாக தான் தெரியும். மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், மணமகள் எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் நெருக்கமானவங்க, அவங்களை உருவாக்குனவங்க, அவங்களை பெற்றெடுத்தவங்க, ஆவியை பெற்றெடுத்தவங்க, அவங்க தான் தெரியும். இப்போ மணமகளை குறித்த சாட்சியை, மணமகளை குறித்த சாட்சியை, மணமகளை குறித்த வாழ்க்கைகளை, அவர்களை அந்த பிள்ளையை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து உருவாக்கின ஆவிக்குரிய தகப்பனாகக்கூடிய திருச்சனுடைய போதகராகிய அவர்கள் வந்து அந்த பிள்ளைகளுடைய சாட்சியையும் கர்த்தருடைய வாழ்க்கை செய்தியையும் ஒரு 15 நிமிடம் வழங்கபடி அன்போடு அழைக்கிறோம். பாருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா.
அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொல்லி முதல் குடும்பத்தை இந்த பூமியை தோற்றுவித்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அருமையான இந்த திருமண வைபவத்துக்கு வந்ததற்கு யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே நான் நிறைவு செய்ய தேவாவியானவர் எனக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. முன்னதாக தேவனுடைய வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து விட்டு பின்பதாக விழா நாயகியாக மேடையில் வீற்றிருக்கிற அருமையான என்னுடைய ஆவிக்குரிய மகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மணமக்களுக்காக தேவ சமூகத்தில் தியானித்த வேளையில ஒரு வேத வசனத்தை தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்பதாக. யார் கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ அருமையான மணமக்கள் நீங்க என்ன செய்யணும்? தம்பி ஜோயலும் தங்கை ஜாஸ்மினும் கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஏதோ ஒரு தேவ செய்தி கொடுத்து செல்வது என்னுடைய வழக்கம் இல்லை. தேவனுடைய பாதத்திலே அதற்காக கேட்டு ஆண்டவர் சொல்கிற வசனத்தை முன்மொழிந்து உங்களுக்காக ஆலோசனை சொல்லி உங்களுக்காக ஜெபிப்பதை வழக்கமாய் கொண்டிருக்க தேவனை மட்டும் என்னை திருப்பை செய்திருக்கிறார். இந்த பகுதியை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். இந்த தனித்தனியா வந்தீங்க, ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்ய போறாரு? குடும்பமா இணைக்க போறார். உங்க குடும்ப வாழ்க்கை தேசத்தின் நன்மையினால் திருப்தியாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும்னா ஒரு நிபந்தனை இந்த வசனத்திலே எம்பெருமானாக இயேசு எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? மனம் பொருந்தி இருவரும் தேவனுடைய விளைவுடன் பெற்ற வேத வசனங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுத்தீங்கன்னா உங்களை இன்றைக்கு இணைக்க போகிற தேவாதி தேவனுடைய அந்த சத்திய ஜீவனுள்ள ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிறீங்க. மெய்யாகவே நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிக்கிறீர்கள். ஆமென். ஒரே ஒரு நிபந்தனை தான். என்னது? மனம் பொருந்தி அந்த தெய்வத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். இது பல மணி நேரம் இந்த வசனத்தை மையப்படுத்தி உங்களுக்கு போதிப்பதற்கான வேத வசனமாய் இருந்தாலும் மிகவும் சுருக்கமாய் நான் குறிப்புகளாக உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்க போகிறேன். நீங்கள் மனம் பொருந்தி எதற்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் தேவன் விளம்பி கொடுத்தது வெளியேறி பெற்ற வேதத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு முக்கியமா சொன்ன காரியம், இந்த வேதத்தை ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆமென். அவரே நமக்கு இந்த வேதத்தை விளக்கி கொடுத்திருக்கிறார். உலகத்தில் அநேக உலகம் கொண்டாடுகிற புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வேதம் எல்லாவற்றிலும் சிறந்தது. ஏனென்றால் இந்த வேதம் வானத்தை உண்டாக்கின தேவாதி தேவன் மனுக்குலத்திற்காக விசேஷமாய் ஆயத்தப்படுத்திக் கொண்ட வாழ்வியல் முறைகளை உள்ளடக்கிய சத்திய வேதம். ஆமென். எனவே இந்த வசனத்திலே நீங்கள் சொல்லப்பட்ட காலத்தில் செவி கொடுப்பீர்களானால் தேவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள், அதனால தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். 3 முக்கியமான ஆலோசனைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நீ மனமுறுத்தி எதற்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் வேத வசனத்திலே 128 சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். 2வது வசனம் 3வது வசனத்திலே அநேக நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் நிபந்தனையா சொல்லப்பட்ட காரியம் நன்றாக அறிவீர்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவனே வாக்கியவான் என்று சொல்லி அதன் பின்பதாக அநேக நன்மைகளை கொடுத்து அந்த சங்கீதம் பேசுகிறது நீங்கள் அறிவீர்கள். எனவே முதலாவது ஆலோசனை என்னன்னா, அருமையான தம்பி ஜோயல், அருமையான தங்க ஜாஸ்மின் கவனிங்கள். என்ன செய்ய வேண்டும்? தேசத்தின் நன்மையை நீங்க புசிக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க வேண்டும். ஆமென். இந்த மனதில் நீங்கள் ஆழமாய் பயிற்சி கொள்வீர்கள் என்றால் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட எழுதப்பட்ட வாக்கியப்படியே உங்கள் கையின் பிரயாசத்துல நீங்க சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அருமையான தம்பி ஜோயல், உங்கள் மனைவி ஜாஸ்மின் வீட்டோரங்கள் எப்படி இருப்பாங்க? கனிதரும் திராட்சை கொடிகள் போல் இருப்பார்கள். இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் அருமையான ஒளிவமரங்களாக இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு பதப்படுகிற நன்மை என்றால் தேவனுக்கு பயந்து வழி நடக்கிற மனுஷனுக்கு தேவன் தந்த நன்மையாக இருக்கிறது. ஆமென். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2வதாக அருமையான பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால் தேவனாலே கர்த்தரை உங்கள் வாழ்வின் பாதையில கனம் பண்ணும் போது தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:30 அதை குறித்து சொல்கிறது. என்னை கனம் பண்ணுகிறவன் கனம் பண்ணுவேன் என்பதாக. எனவே நீங்கள் இருவரும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். நான் மனம் பொருந்தி தேவனுடைய வசனத்துக்கு நான் செவி கொடுக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முதலாவது உங்கள் வாழ்க்கையில தேவனை கனம் பண்ணும் போது
தேவன் உங்களை மேலான பாதை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கலாம், எப்படி தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தி ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் தேசத்தின் நன்மைகள் புசிக்கத்தக்கதாக எப்பெருமானாக இயேசு கிறிஸ்து கரத்தை உங்கள் மேல் வைத்து உங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எப்படி எல்லாம் கனம் பண்ணணும் என்று ஒரு மனதில் ஒரு கேள்வி இருக்குமானால் நான் வேகமாக 4 காரியங்களை சொல்றேன். காலையில கண் விழித்தவுடன் உங்கள் முதல் நேரத்தை இருவர் யாரு கொடுக்கணும்? தேவனை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ தேவன் அறிவார். ஆனால் இன்றையிலிருந்து நீங்க இருவர் செய்ய வேண்டிய காரியம், முதல் நேரம் என் தேவனுக்கு. எங்கோ இருந்தவர்கள் ஆண்டவனுக்கு என்ன செய்ய போறாரு? இணைக்கிறார் குடும்பமாக. எனவே நீங்க நன்றி அறிந்தவர்கள் முதல் நேரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதன் மூலமாக கடன் பண்ண வேண்டும். தனிச்சபை இருக்கணும், குடும்பச்சபை இருக்கணும். மனதில் வைத்துக் கொடுக்க. இரண்டாவது எப்படி நாங்கள் தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று கேள்வி இருக்குமானால் தேவன் விளக்கி கொடுத்த இந்த வேதத்தை தினமும் இருவரும் தியானம் செய்யணும். ஆமென். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க தேவனை கனம் பண்றீங்க. மூன்றாவதாக எல்லா சூழ்நிலை மத்தியிலும் உங்களுக்கு ஞானம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், கல்வி இருக்கலாம், வருமானம் இருக்கலாம், உங்களுக்கு சொத்து பந்தங்கள், இணைந்த பந்துகள், உங்களுக்கு பணபலம், பொன் பொருள் எல்லாம் இருந்தாலும் நீங்க யாரை நம்பி தெரியுமா வாழணும்? உங்களை இணைக்க போகிற தேவனை நம்பி அவரையே அண்டிக் கொண்டு அவர் பாதத்திலே தாழ்த்தி கொடுத்து நீங்கள் மாடுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அப்படின்னு சுருக்கமா சொல்ல போனா தேவனையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க தேவனை கனம் பண்றீங்க. நான்காவதாக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஊழியம். இவரை நீங்க என்ன செய்யணும்? கனம் பண்றதுல அருமையான மகள் ஜாஸ்மின் தேவனுடைய ஊழியரையும் சபையையும் மிகவும் கனமடைந்த அருமையான மகள். அதே போலதான் அருமையான தம்பி ஜோயலும் என்று நாங்கள் கேள்விப்படுறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக நீங்க என்ன செய்யணும்? இருவரும் தேவனை நீங்க கனம் பண்ற விஷயத்துல நான்காவதாக ஊழியரை கனம் பண்ணணும். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியத்தை கனம் பண்ணணும். தேவனை இணைத்திருக்க தோட்டமாக சபை என்ன செய்யணும்? நீங்க கனம் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் யாரை கனம் பண்றீங்க? தேவனை கனம். 4 காரியங்களை மனதில் வைத்து நீங்க கனம் பண்ணும் போது நீங்கள் தேவனை கனம் பண்றீங்க. நீங்க தேவனை கனம் பண்றதுனால தேசத்தின் நன்மை எல்லாவற்றையும் புசிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிவிடுறேன். அடுத்த பகுதிக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பரிசுத்த குடும்ப வாழ்க்கைக்கு என்று தேவன் இந்த வேதத்தில் பல பகுதிகளை அவர் வகுத்து கொடுத்திருக்கிறார். பல வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக தேவனுடைய ராஜா அவர்கள் எபேசியர் நிருபத்திலிருந்து வாசித்ததை நீங்கள் கவனித்திருக்கலாம். இதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு என்று எம்பெருமான இயேசு கிறிஸ்து முதல் குடும்பத்தை தோற்றுவித்த தேவனாக இயேசு அருமையான வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். இதன்படியே வாழ இருவரும் உங்க வாழ்க்கை இன்றைக்கு நீங்க தந்தீங்கன்னா தேவன் உங்க குடும்ப வாழ்க்கையில தேசத்தை நன்மையை புசிக்க செய்வார். அல்லேலூயா. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கணவன் ஜோயல் என்ன செய்யணும்? உங்கள் மனைவியை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து எப்படி நடத்தணும் வசனம் சொல்ல தெரியுமா? கனிவோடு நடத்தணும். ஆமென். அதற்கு ஆதார வசனம் உங்களுக்கு எபேசியர் 5:28-31 நீங்க அதுக்கு ஆதாரமா நீங்க வீட்டுல சேர்ந்து வாசிங்க. இரண்டாவது வாழ்க்கை நெறிமுறை என்னவென்றால் கணவன் தன் மனைவிடத்துல நிபந்தனையற்ற நிலையில் என்ன செய்யணும்? அன்பு வைக்கணும். ஆமென். இது வரைக்கும் நீங்க உங்க அன்பு யார் மேல இருந்திருக்கோம்? தாய் மேல, தகப்பன் மேல இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த நாளிலே நீங்கள் மனதில் தீர்மானம் எடுக்க வேண்டியது உங்க குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருந்து தேசத்தின் நன்மையை நீங்க புசிக்கணும்னா உங்க மனைவியை நிபந்தனையற்ற, ஆங்கிலத்தில் அழகா எழுதப்படுது அன்கண்டிஷனல் லவ், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத நிலையிலே உங்கள் மனைவியை நீங்கள் அன்பு கூற வேண்டும். அதே போல ஜாஸ்மின் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற பொக்கிஷமாகிய உங்கள் கணவராகிய ஜோயலை நிபந்தனையற்ற நிலையில் என்ன செய்யணும்? அன்பு வைக்க வேண்டும். ஆமென். இப்படி செஞ்சீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அதற்கு ஆதாரம் எபேசியர் 5:25 அதை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. மூன்றாவதாக மனைவியானவள் இப்ப ஜாஸ்மின் நல்ல கவனிக்கும். 2ல முதல்ல தம்பி ஜோயலுக்கு, 2வது 2 பேருக்கு பொதுவானது. என்ன மட்டும் சொன்னீங்க, ஜாஸ்மினுக்கு எனக்கு ஒண்ணுமே சொல்லலையே நீங்க நினைக்க கூடாது. அதனால மூன்றாவதாக ஜாஸ்மினுக்கு நான் சொல்ல வேண்டிய வேத வாழ்வியல் நெறிமுறை என்னவென்றால் மனைவியானவள் தன் கணவனுக்கு எல்லா நிலையிலும் கீழ்ப்படிந்தது. இந்த தற்கால சமுதாயத்துல அப்படிப்பட்ட நிலைகள் மாறி இருக்கிறது. நாம் இருவரும் என்னது எல்லாரும் கற்றுக்கிறோம், நம்ம இருவரும் வருமானம் ஈற்றோம். நான் சொல்றதை நீ கேட்கறது இல்லை, நான் சொல்றது நீ தான் கேட்கணுமா என்று சொல்லி பலவிதமான குழப்பங்கள் குடும்பங்களில் காணப்படுவதை காட்டும். அதனால அநேக குடும்பங்களிலே
சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவான வேதத்தில் வகுத்து கொடுத்திருக்கிற காரியம் என்னன்னா, மனைவியானவள் தன் கணவனுக்கு எல்லா நிலையிலும் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்திருக்கவன். இன்றிலிருந்து ஜாஸ்மின் யாரை கீழ்ப்படிந்திருக்கணும்? எல்லா நிலையிலும் உங்கள் கணவனாகிய ஜோயலுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். அது குறித்து அதே எபேசியர் 5:23-24 அதை குறித்து சொல்கிறது. எனவே இந்த 3 காரியங்களை வாழ்வியல் நெறிமுறையில் வேத வகுத்து கொடுத்தபடியே இருவரும் வாழ்வீங்கன்னா எதை புசிப்பீங்க? தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. நான் வேகமாக சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். 3 முக்கியமான காரியம் சொல்லியிருக்கேன். நீ மனப்பொருள் எதற்கு சொல்லிக் கொடுக்கணும்? வசனம் என்ன சொல்லுது? முதலாவது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கும் போது நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இரண்டாவதாக, வாழ்வின் பாதையில தேவனை கனம் பண்ணும் போது தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். மூன்றாவதாக, பரிசுத்த குடும்ப வாழ்க்கைகளை தேவன் வகுத்து கொடுத்திருக்கிற இந்த வேதத்தில் உள்ள வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்கும் போது தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். முதல் குடும்பம் மிகவும் அழகாய் தேவன் ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்தார். ஆனால் அவங்க என்ன செய்ய மறந்துட்டாங்க? ஆண்டுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க மறந்தது, விலகி போனதுனாலதான் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள என்ன வந்துச்சு? பலவிதமான குழப்பங்கள் வந்தது. அவர்கள் மிகப்பெரிய அந்த ஏதேன் தோட்டத்துடைய நன்மை அவர்கள் இழந்து போனார்கள். நீங்க அப்படி இல்லாதபடிக்கு இந்த 3 காரியங்களை மனதில் வைத்து நீங்கள் இன்றைக்கு தேவ சமூகத்தை ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். இருவரை நான் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்துல நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆனால் நிபந்தனை என்ன? மனமுடன் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அருமையான மகள் ஜாஸ்மின், அருமையான தம்பி கோயிலுக்கு கிடைத்த பொக்கிஷம். ஏனென்றால் அருமையான மகள் ஜாஸ்மினை குறித்து நான் நன்கு அறிவேன். மிகைப்படுத்தி நான் பேசுகிறேன் என்று என்ன வேண்டாம். சபையில இதுவரைக்கும் இந்த அருமையான மகள் மிகவும் எல்லாருடைய அன்பாக படக்கூடிய கிறிஸ்துவின் அன்பிலே தன்னிலை கொண்டவள், மிகுந்த பக்தியுள்ள ஒரு அருமையான மகள். இதுவரைக்கும் சபையில யாரோடையும் தேவையில்லாமல் பேசினதை இதுவரைக்கும் நாங்கள் கண்டதில்லை. மிகவும் ஒழுக்கமுள்ள ஒரு அருமையான மகள், சபையின் கட்டுப்பாடுகளை மீறானவள், இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஊழியரை கனம் பண்றவள், சபையை மிகவும் நேசிக்கிறவள், ஆராதனைக்கு குறித்த நேரத்துக்கு வந்து முழுமையா ஆராதனையில் பங்கெடுக்கிறவள். அநேகர் இப்பொழுது தற்காலத்துல எப்ப வேணாலும் சபைக்கு போகலாம், எப்ப வேணாலும் கிளம்பி என்ன செய்யலாம், போகலாம் என்ற நிலையில் இருக்கிற இந்த காலத்துல முழுமையா ஆராதனை பங்கெடுத்து தன்னை இயேசுக்கென்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவை பின்பற்றுகிற ஒரு உண்மையான சிசி என்று சொல்வதிலே நான் தேவனுக்குள்ளே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அப்படிப்பட்ட அருமையான ஒரு பொக்கிஷத்தை அருமையான தம்பி ஜோயலை கொடுப்பதை குறித்து நான் கத்தருடைய மகிழ்கிறேன். உங்கள் இருவரையும் மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள். தேசத்தின் நன்மையை உங்கள் வாழ்வில் அனுபவிக்க எம்பெருமானாகிய இயேசு கிருபை செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Thank you so much for this wonderful opportunity given by this local pastor. May God bless you. Thank you so much. அதை அவர் வளர்த்தெடுத்த ஆன்மீக தகவல் சொல்லும்போது இன்னும் மிகையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த வகையில் நம்முடைய திருச்சபையுடைய பதவி அவர்கள் தெய்வம் செய்வது கூட மணவாளர்களை சாட்சி பகிர்ந்து இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வரவேற்போம்.